ஒரு நாள் தானேன்னு கூட அடுத்தவங்க சார்ஜரை வாங்கி உங்க போனுக்கு சார்ஜ் போடாதீங்க. ஒரு நிமிடம் இங்க பாருங்க. நமது இல்லங்களுக்கு பொதுவாக வழங்கப்படும் மின்சாரம் 230 வோல்ட் மின்சாரம் ஆகும். இந்த மின்சாரத்தை செல்பேசி பேட்டரிக்குள் நேரடியாக அனுப்புவது மிகப்பெரிய ஆபத்து. ஏனெனில் பேட்டரி குறைந்த அளவிலான நேர மின்சாரத்தையே ஏற்றுக்கொள்ளும். மின்சார வல்லுநர்கள் இதற்காக உருவாக்கியதே சார்ஜர். இக்கருவி அதிகமான மாற்றுத்திரைவு மின்சாரத்தை நிதானமாக குறைவான நேர் மின்சாரமாக மாற்றுகிறது. இதனால் செல்பேசி பாதுகாப்பாகவும் நிலைத்தன்மையுடனும் மின்சாரம் பெறுகிறது. சார்ஜரில் 30 வாட், 67 வாட், 100 வாட் போன்ற எண்கள் குறிப்பிடப்படுவது அதன் சக்தியை பிரதிபலிக்கிறது. 10 வாட் என்பதற்கான கணக்கு 5 வோல்ட் மின் அழுத்தமும் 2 ஆம்பியர் மின் இறக்கையும் இணையும். சக்தி அதிகமாக இருந்தால் மின்சார ஓட்டமும் அதிகம், அதனால் சார்ஜிங் நேரமும் குறைவாகும். இதன் அடிப்படையில் வேகமான சார்ஜிங், மிக வேகமான சார்ஜிங் போன்ற பல்வேறு தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் பயனாளரின் நேர சேமிப்பை முன்னிலைப்படுத்தி பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் சார்ஜரின் சக்தி மட்டுமே போதுமானதல்ல. செல்பேசிக்குள் அமைந்துள்ள மின்னணு கட்டுப்பாட்டு அமைப்பே பேட்டரிக்கு எவ்வளவு மின்சாரத்தை அனுமதிப்பது என்பதை முடிவு செய்கிறது. சார்ஜர் அதிக திறன் கொண்டதாக இருந்தாலும் பேட்டரி தேவையான அளவிலேயே மின்சாரத்தை ஏற்றுக்கொள்ளும். இதனால் அதிக வாட் சார்ஜர் பேட்டரியை சேதப்படுத்தும் என்ற நம்பிக்கை அறிவியல் அடிப்படையற்றது. பேட்டரியின் பாதுகாப்பு முதன்மை நிபந்தனையாகவே அனைத்து தொழில்நுட்பங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பேட்டரி சார்ஜ் ஏறும் வேகம் அதன் நிலைப்பாட்டை பொறுத்து மாறுபடும். 0 முதல் 50% வரை சார்ஜ் வேகமாக ஏறும். பின்னர் 80% தாண்டியதும் பாதுகாப்பு நடைமுறைகள் செயல்பட்டு மின் அளிப்பு தன்னியக்கமாகவே குறைக்கப்படும். இதனால் பேட்டரியின் ஆயுள் நீடிக்கும். 100% அருகில் சென்றாலே அச்சுறுத்தும் வேகத்தில் சார்ஜ் தொடர்வதை தடுக்க இந்த சிக்கலான கண்காணிப்பு அமைப்பு உழைக்கிறது. சார்ஜர் மற்றும் செல்பேசி இரண்டும் வேகமான சார்ஜிங்கை ஆதரித்தாலும் கேபிளின் தரம்தான் உண்மையில் முடிவை தீர்மானிக்கக்கூடியது. சிறப்பு தரத்திலான கேபிள்களில் தடிமனான கம்பிகள் மற்றும் மின்சார ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் பாதுகாப்பு அச்சுக்கள் உள்ளன. தரமற்ற கேபிளை பயன்படுத்தினால் வேகமான சார்ஜிங் செயலிழக்கக்கூடும். சார்ஜிங் இடைவேளைகளிலும் வெப்பநிலை உயர்விலும் சிக்கல்கள் தோன்றலாம். ஆகவே சார்ஜரின் வாட் அளவிற்கு ஏற்ற அதிக திறன் கொண்ட கேபிளை தேர்வு செய்வது அவசியமானது. உயர்ந்த சக்தியுடைய சார்ஜரை குறைந்த திறன் கொண்ட செல்பேசியில் பயன்படுத்தினாலும் பேட்டரி தன்னுடைய வரம்புக்குள் மட்டுமே மின்சாரத்தை உள்வாங்கும். அதேபோல் குறைந்த சக்தியுடைய சார்ஜரை உயர்ந்த திறன் கொண்ட செல்பேசியில் பயன்படுத்தினால் சார்ஜரின் திறன் அளவுக்கு மட்டுமே சார்ஜிங் நடைபெறும். இந்த நிலையில் சார்ஜிங் நேரமே அதிகரிக்கும் பயனருக்கு சிரமம் ஏற்படலாம். எனினும் இந்த அமைப்பு முழுமையாக செல்பேசிக்குள்ளேயே கட்டுப்படுத்தப்படுவதால் பாதுகாப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது.